ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கோம். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான பஸ் ரைட் தான் பண்ண போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய பஸ்ஸை தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ நீங்க ஆல்ரெடி என் விளாக்ஸ்ல பார்த்துருப்பீங்க. சில மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா புதுசா 20 வால்வோ மல்டி ஆக்சல் சீட்டர் பஸ்ஸை வாங்கியிருப்பாங்க. ஸோ அதோடைய ரிவ்யூ பார்த்துருப்போங்க. நம்ம பல்லவன் டிப்போல போயிட்டு அதோடைய இனாகரல் இன்னைக்கு தாங்க பண்றாங்க. எஸ், ஸோ இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா December 24ங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 வால்வோ பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பஸ்ஸை இனாகரல் பண்ணி வச்சாங்க. டிவி திட்டத்தில் மார்னிங் போயிட்டு. ஸோ அதை நம்ம போயிட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டோங்க. அண்ட் இப்போ நம்ம கிளாம்பாக்கம்ல இருந்து இன்னைக்கு நம்ம டிராவல் ஜர்னி பண்ணி பார்க்க போறோம். எஸ், for the first time in Tamil and for the first time in Tamilnadu history, அதுவும் SCTC ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்வோ செட் இன்னைக்கு தாங்க நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் ஆன் ரோட் மக்கள் பயன்பாட்டுக்கு வருது. அதில் ஒரு லாங்கஸ்ட் ரூட்டை தான் இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சென்னையிலேருந்து நாகர்கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பஸ் தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம கிளாம்பாக்கம் வந்திருப்போம். அண்ட் கிளாம்பாக்கத்துலேருந்து இன்னைக்கு நம்ம நாகர்கோவில் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த பஸ்ஸை கவர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டுடைய லாங்கஸ்ட் ரூட்டுங்க. ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ட்ராவல் வைஸ் எப்படி இருக்குது, சீட் அமெனிட்டிஸ் எப்படி இருக்குது, உள்ள ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ண நம்ம பஸ்ஸு வந்தோடனே பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் லுக் வந்துருக்கா. ஸோ இப்போ எப்படி லுக் கொடுத்துருக்காங்க, அந்த அலங்காரம் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விளாகில் பார்க்கலாங்க. அண்ட் ஜெர்னி வைஸும் பார்க்கலாம். இந்த பஸ் எந்த ரூட் வழியாக போகுது அண்ட் எத்தனை மணிக்கு போய் சேருது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட் டக்குன்னு இந்த பஸ்ஸோடைய இன்டீரியர் ஷாட்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பிளாட்ஃபார்ம் 3ல தான் நம்ம பஸ்ஸை அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பஸ்ஸு ரெடியாக நிற்போங்க. வால்வோ பஸ்ஸோடைய டிரைவர் கேபின் தாங்க இது. ஸோ செம்ம சூப்பராகவே இருக்குங்க. சீரியஸ்லி சொல்ல போனால் ஆட்டோமேட்டிக் கீர் வச்சு கொண்டதுங்க. அண்ட் நீங்கள் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம் பஸ்ஸுக்கு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் இந்த பஸ் தான் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக கேப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வால்வோ பஸ்ஸுக்கு செப்பரேட்டடாக டிரைவர்ஸ்க்கு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த பைலட் காஸ்டியூமுக்கு பார்த்தீங்கன்னா கேப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் வால்வோடைய இதுதாங்க. ஸோ செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த டிரைவர் கேபின் ஆகட்டும், இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் ஆகட்டும் எல்லாமே ஹைடெக்காக இருக்குங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மிரரு, டிஜிட்டல் சிஸ்டம்மு, இந்த டிவி சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. நல்லா சூப்பராகவே இருக்குங்க சீரியஸ்லி சொல்ல போனால்.
பஸ்ஸோடைய உள்ள இன்டீரியர்ஸ் தாங்க இருக்கும். ஸோ உள்ள இன்டீரியர்ஸை பார்த்தீங்கன்னா ஏசி கூலிங்லாம் அந்த லெவலுக்கு இருக்குங்க. பஸ் ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஏசியோடைய சில்னஸ் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த பஸ்ஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருப்போம் பல்லவன் டிப்போவில் இருக்கும் போது. அண்ட் அப்போவே பார்த்தீங்கன்னா இதோடைய எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்துருப்போம். ஸோ திருப்பியும் இந்த பஸ்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா வால்வோ பஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த வால்வோ ட்ரை பண்ணும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி செமி ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ சூப்பராக இருக்குங்க. பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு நான் புக் பண்ணிக்கிற சீட் பார்த்தீங்கன்னா 35A, அதாவது அசைல் சீட்டுங்க. ஸோ இங்கே பேக் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் தான் நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். சரி வாங்க டக்குன்னு இந்த பஸ்ஸோடைய சீட்டில் என்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துறான்னு பார்த்துடலாங்க டக்குன்னு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே என்ன பார்த்தீங்கன்னா ஹெட் கவர்ஸ் எதுவுமே இன்னும் ப்ரொவைட் பண்ணலங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரும்போது ஹெட் கவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஹெட் கவர் இருக்குங்க, ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் பவுச்சு, மேகசின் பவுச்சு கொடுத்துருப்பாங்க, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் விண்டோ கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கிரேயிஷ் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதே கலரில் டிரைவரோடைய ட்ரெஸ் கோடும் இருக்கும். ஸோ நல்லா பெரிய விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா கை கிட்ட ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃப்ளக் டைப்பும் யூஎஸ்பி டைப்பும் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது ஒரு செமி ஸ்லீப்பர்னால பார்த்தீங்கன்னா புஷ் பேக் இருக்குங்க. ஸோ புஷ் பேக்கோடைய லீவர் இங்கே இருக்கும். அண்ட் வால்வோடைய தனித்துவமான ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வால்வோல தனித்துவமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த லெக் பேடுங்க. ஸோ இப்படி லெக் பேட் தூக்கிங்கன்னா நீங்கள் செமி ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணும்போது கால் தொங்க போட்டால் வலிக்குங்க. ஸோ அதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஒரு பெயின் இல்லாமல் நல்லா லக்ஸரியாக ட்ராவல் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லாவே ஏசி ஃப்ளோவாக இருக்குங்க. ஸோ ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க, பட் ஆன் பண்ணுங்க. அண்ட் எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பீக்கர் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா சீட்லையும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு ஹேமர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா அழகாகவே இருக்குங்க உள்ள பார்க்கறதுக்கு. வால்வோ பஸ்ஸோடைய புஷ் பேக் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இப்போ ட்ராவல் பண்ணும்போது புஷ் பேக் எப்படி இருக்கு பார்க்கலாமாங்க. ஸோ இங்கே லிவர் பட்டன் இருக்கும். அதை தள்ளி விட்டீங்கன்னா நல்லாவே புஷ் பேக் சாஞ்சிக்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு ஃபுல்லி செமி ஸ்லீப்பர், லைக் ஸ்லீப்பர் வெர்ஷன் ஆஃப் செமி ஸ்லீப்பர்னு சொல்லாங்க. அப்படி ஒரு கம்ஃபர்ட் பேக் பெயின் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க இந்த புஷ் பேக் வச்சு. ஸோ இந்த காஃப் சப்போர்ட் எது கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு தாங்க. ஸோ இந்த லீவர் ஆன் பண்ணி கொடுத்தீங்கன்னா காஃப் சப்போர்ட் ஆன் ஆகிருங்க. ஸோ இப்படி கால் தொங்க போட்டு வரும்போது இந்த பெயின் இருக்கவங்க, இந்த இடத்த கால் பெயின் இருக்கிறதுக்கு அது இல்லாமல் தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி காஃப் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ லக்ஸரி பஸ்ஸஸில் நிறைய பஸ்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, அதுவும் ஏசிடிசியில். தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய லைட் ஆப்ஷன்ஸும் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் காமியும் ஆன் ஆகலை, இப்போ ஆன் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டிக்காக உள்ள இதுக்காக. அண்ட் எல்லா காமன் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மோக் டிடெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக அலாரம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிற கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் ப்ளூ லைட்டிங்கில் பார்க்கும்போதும் பார்க்கலாங்க ஸோ எப்படி இருக்குன்னு. அண்ட் சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குங்க, நல்லா சாஃப்டாகவே கொடுத்துருப்பாங்க. சூப்பராகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஜிட்டல் கிளாக் கொடுத்துருக்காங்க, டைமிங் என்னன்னு போங்க. அண்ட் இங்கே ஒரு டிவி இருக்கும். ஸோ இந்த டிவி வந்து பேசஞ்சர் யூஸ் வருதா ஒரு கேமராக்காக வச்சுருக்காங்களான்னு போக பார்க்கலாங்க. அண்ட் உள்ள எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி அலாரமும் இங்கே இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு சீட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீட், அதாவது டிரைவருக்கு பின்னாடி சீட்டே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க. நீங்கள் இப்படியே உட்காந்து கூட இந்த கேபின் அனுபவிக்கலாம். அப்படி இல்லைனா வெயில் வர மாதிரி இருந்தால், சப்போஸ் உங்களுக்கு பார்க்க வேணாம் வந்தால் இதை நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே தெரியாதுங்க. ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இங்கே இருக்குங்க. ஸோ செம்ம சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் எல்லா பஸ்லேயும் வர மாதிரி இங்கே எல்லா பஸ்லேயும் ஒரு திருக்குள் ஓட்டுவாங்க, அதே மாதிரி இங்கேயும் ஓட்டுறாங்க. ஸோ லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு சீட் வர வேண்டியது. ஸோ அந்த 2 சீட்டை ரிமூவ் பண்ணி எமர்ஜென்சியாக கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ இங்கே லேடர்ஸ் இருக்கும், அதாவது இரும்பு படிக்கட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு அன்சர்க்கடான சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த எமர்ஜென்சி டோர் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டெப்ஸு கீழே போட்டிங்கன்னா அழகாக நீங்கள் இறங்கிடலாங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே 2 சீட்டை ரிமூவ் பண்ணி சேஃப்டி வைஸ்க்காக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய விண்டோ பாருங்கள். ஸோ இங்கே இருந்து இவ்வளோ பெரிய விண்டோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு நல்லா நார்மல் பஸ்ஸோட செம்ம ஹைட்டாகவே இருக்குங்க, சரி ஹைட்டுங்க. ஏன்னா வால்வோடைய அந்த கம்ஃபர்டபுள் அப்படி இருக்குங்க. ஸோ எல்லா பஸ்ஸும் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வால்வோ பஸ் தனித்துவமாக ஸ்பெஷலாகவே தெரியுங்க. ஏன்னா பாடி கலர் ஆகட்டும், பாடி ஆகட்டும் அவ்வளோ நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க. உள்ளே இருந்து காமிச்சிருப்பேன் பஸ்ஸு எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. அண்ட் வெளியிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பஸ்ஸு இங்கே இருக்குன்னா ரோடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இவ்வளோ ஹைட்டுங்க. வால்வோடைய அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நல்லா லக்ஸரியாக ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா ராஜ கம்பீரத்துக்காக ஹைட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சீட்டு இங்கே இருக்கும், அது கீழே இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ட்ராவல் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் லக்கேஜுக்காக கொடுத்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இப்படி சீட்டிங் கொடுத்துருப்பாங்க. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் தெரியுது இப்படி ஒரு பஸ் இருக்கான்னு. அண்ட் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் வந்துச்சுங்க. புக்கிங்கில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டிஎன்எஸ்சி ஆர் எஸ்சிடிசின்னு வெப்சைட் கூகுளில் வரும், அவர் ஆப்பும் இருக்குங்க தனியாக. ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியுங்க. டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிப்பாங்க மல்டி ஆக்சில் செமி ஸ்லீப்பர்னு. ஸோ அதுதாங்க வால்வோ பஸ்ஸு. அண்ட் நார்மல் பஸ் ஆகட்டும் இதுக்கும் தனியாக டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 198B. ஸோ இதாங்க பஸ்ஸோடைய நம்பரு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நல்லாவே ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஓப்பன் டிக்கெட்டும் ஏற்றுறாங்க. சப்போஸ் ஆன்லைனில் ஃபில் ஆகி சார்ட் ப்ரிப்பேர் ஆனது பார்த்தீங்கன்னா சில எத்தனை சீட்ஸ் இருக்கும், அத்தனை சீட்ஸை மட்டும் ஆன்லைனில் ஏற்றுறாங்க. இந்த பஸ்ஸில் எக்ஸ்ட்ரா க்ரௌடு ஏற்றக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்களா. ஸோ மற்ற பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டிங்கில் நின்று போகிறேன், இந்த பேலே உட்காந்துருக்கிறலாம் இந்த கான்செப்டே இந்த பஸ்ஸில் கிடையாதான். மொத்தம் 55 சீட் 56 சீட் தான். அந்த 56 சீட் பேசஞ்சர்ஸ் மட்டும் தான் டிராவல் பண்ணும். இந்த பார்சலில் உட்காருது, இந்த டிரைவர் கண்டக்டர் பக்கத்தில் உட்காருது, இந்த பேல உட்காந்துக்கிறதுலாம் இந்த கான்செப்டே இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடாதுன்னு கன்ஃபார்மாக கான்ஃபிடென்ஸாக அதுவும் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காங்களாம். மல்டி ஆக்சல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பஸ்ஸில் பின்னாடி ஒரு செட் ஆஃப் வீல் தாங்க இருக்கும். பட் வால்வோவில் பார்த்தீங்கன்னா 2 செட் இருக்குங்க. ஸோ 1 2 இதுதான் மல்டி ஆக்சல்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லக்கேஜ் வைக்கிறதுக்கு கம்பார்ட்மெண்ட். மொத்தம் 20 பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கட்டமாக இந்த எஸ்சிடிசியில் வால்வோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 பஸ்ஸஸ் எந்தெந்த ரூட்டில் போகுதுன்னு நேற்று தாங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது நேற்று அண்ட் இன்னிலேருந்து இந்த ரூட்ஸ்லாம் ஃபாலோ ஆகுங்க. ஸோ மொத்தம் 20 பஸ்ஸஸை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. அதாவது சவுத்துக்கு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில், திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் அண்ட் திருச்செந்தூர் மொத்தம் 6 ரூட்ல பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த டெல்டா கொங்கு ரீஜன் பார்த்தீங்கன்னா சேலம், திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூருக்கு பஸ்ஸஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு, சென்னையிலேருந்து பெங்களூர் டு சென்னைக்கு ஒரு பஸ் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பெங்களூர் பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸஸை மொத்தம் 10 ரூட்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. நாகர்கோயிலுக்கு 2, மதுரைக்கு 2, திருச்சிக்கு 2, திருநெல்வேலிக்கு 2, தஞ்சாவூருக்கு 2, திருச்செந்தூருக்கு 2, மொத்தம் 6 × 2 12ங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூருக்கு 2 பஸ் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 14. திருப்பூர், சேலம் அண்ட் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 18 பஸ்ஸஸ் டோட்டலாக ஆச்சுங்களா. அண்ட் 2 பஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பெங்களூர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 20 பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூட்ல தாங்க ஆப்ரேட் ஆக போகுது. இதுக்கப்புறம் சரி, இப்பயும் சரிங்க. ஹைலைட் இது வரைக்கும் நம்ம எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி டிரைவர்ஸ்க்குலாம் என்ன ஒரு யூனிஃபார்ம் பார்த்துருக்கோமோ அது மாதிரி இல்லாம ஒரு வேறுபட்ட யூனிஃபார்மா கொடுத்திருக்காங்க. ஒரு கிரே கலரான பேண்ட், ஷர்ட், கேப்போட கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு லக்ஸரி பஸ்ஸை டிரைவ் பண்ற மாதிரியான சூப்பர் பைலட் லுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ணா வணக்கம். நீங்க ஆல்ரெடி எஸ்சிடிசில இருந்திருக்கீங்களா? எத்தனை வருஷமா இருந்திருக்கீங்க? 2014 இருந்து. அப்பனா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ட்ரைனிங்க்கு. சூப்பர். நாகர்கோவில் ரூட் தான் நிறைய ஓட்டிருக்கீங்க? ஆஞ்சிலாம் ஓட்டிருக்கீங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்ங்க. அண்ணன் பேர்லாம் கூட பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அந்த பேட்ச் மாதிரி கொடுக்காம ஷர்ட்டோடய எம்ப்ராய்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ நீங்க இந்த பஸ்ஸோடைய இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் மற்ற டீடைல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டதே ஒரு பெரிய கதைங்க. ஏன்னா ரொம்ப ஹெக்டிக்காக தாங்க போட்டோம். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்கே ஓப்பன் ஆகலைங்க. அதுக்கப்புறம் மதியான வாக்கில் புக்கிங் ஓப்பன் ஆச்சுங்க.
ஸோ புக்கிங் ஓப்பன் ஆனாலும் புக்கிங் பண்ண முடியலங்க. பேமெண்ட் வரைக்கும் போது அப்புறம் எக்ஸிட் ஆயிடுச்சுங்க. ரொம்ப தலைவலி பிடிச்சிட்டாங்க. கடைசியில் இந்த பஸ்ஸில் டிக்கெட்டு போட்டிருக்கேன். ஸோ அது ஒரு பெரிய கதை. அது ட்ராவல் பண்ணும்போது சொல்கிறாங்க என்ன கதை, ஏன் அப்படி ப்ராப்ளம் ஆச்சுன்னு மற்ற எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ பஸ்ஸு ஜம்முன்னு இருக்குங்க சூப்பராக ட்ராவல் பண்ணுறதுக்கு. அண்ட் எந்த இடத்துல ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறாங்க தாங்க இந்த பஸ்ஸோடைய மெயினாக பார்க்கணும். ஏன்னா கவர்மெண்ட் பஸ்னாலே நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் ரெஸ்ட் ஸ்டாப்லாம் மோக்கையாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தயவு செஞ்சு ஒரே ஒரு ஆசை என்னன்னா இந்த பஸ்ஸுக்கு ஒரு நல்ல ரெஸ்ட் ஸ்டாப்பாக கொடுத்தா கூட ஓகே தாங்க. ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தா நல்லா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப், காசே கொடுத்து ரெஸ்ட்டும் போகிற மாதிரி இருந்தாலும் போகலாங்க. நல்லா ரேட்டாக இருந்தாலும் ஹோட்டலில் போய் நிறுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி பஸ்ஸுக்கெலாம் நீங்கள் நல்லா ரெஸ்ட் ஸ்டாப்பாக ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ஆம்னி பஸ் ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறவங்க கூட நம்ம பஸ்ஸை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வச்சு எப்படி இருக்குன்னு அது உளுந்தூர்பேட்டை நிறுத்துறாங்களா, திண்டிவனமா, விக்ரவாண்டியான்னு எல்லாமே நம்ம அப்போ பார்க்கலாங்க. ஏன்னா இது முதல் முறையா நம்ம அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துல இந்த மாதிரி தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ரொம்ப சிறப்பா இந்த வண்டியை கொடுத்திருக்கிறார். பொதுமக்களுக்கு பொது சேவை செய்ய சொல்லி மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அவருடைய பெரிய முயற்சியின் காரணமா எங்க அலுவலர்கள்லாம் இதுல ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் செஞ்சு இந்த சாதாரண மக்களும் அரசு பேருந்துல குறைந்த கட்டணத்துல பயணம் பண்ணுன்ற நோக்கத்தோட இந்த பயணத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால இது எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் சிறப்பா பயன்படுத்தி நீங்க உங்கள் பயணம் இனிதே முதல்ல ஆரம்பிக்கிறீங்க. அதனால உங்கள் அனைவருக்கும் எங்க போக்குவரத்து கழகத்தின் சார்பா நன்றி. நன்றி சார். Merry Christmas, sir. Merry Christmas. Happy Christmas. Happy New Year. ஃபர்ஸ்ட் டைமா எஸ்சிடிசியில் வால்வோல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ கரெக்டாக 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸை ஷார்ப்பாக கிளாம்பாக்கம்லேருந்து ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு ரீச் ஆகுது, எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாமே ஒன்று ஒன்றா இந்த பஸ்ஸை பற்றி போக போக பார்க்கலாங்க. எஸ்சிடிசியோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பஸ். முதல் பஸ் எந்த ஒரு சத்தமும் இல்லாம எவ்வளவு ஸ்மூத்தா போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி வால்வோ பார்த்தீங்கன்னா மக்களோட பயன்பாட்டுக்கு ஆன் ரோடில் வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா வால்வோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எஸ்சிடிசியில் லான்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் செம்ம ஜாலியான க்ரூஸாக வருங்க. தமிழ்நாட்டுக்கே ஃபர்ஸ்ட் டைம் 2 சீட்டுக்கு நடுவில் சார்ஜிங் பாயிண்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களாங்க. ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் அப்படியே பார்த்தீங்க சார்ஜிங்கும் நல்லா சூப்பராகவே ஆகுதுங்க. ஸோ டைப் சி ஆகட்டும் நல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுதுங்க. நார்மலாக ஃபோன் அடாப்டர் வச்சு போடுற மாதிரியே ஃபாஸ்ட் சார்ஜிங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நானும் அங்கே தான் போய் காத்து கிடக்கணும். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அவன் சுஜித் அவன் பாட்டு ஆமாம் ஏற்கனவே ஒரு டைம் ரூம் போட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் சத்தமாக வீட்டுக்கு போனேன். சரிப்பா இப்போ வந்து அவ்வளோ நீங்கள் இந்த பஸ்ஸில் டைரெக்டாக ஆஃப்லைனில் கூட டிக்கெட் எடுக்கலாங்க. ஸோ இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா சென்னை கிளாம்பாக்கம்லேருந்து திருச்சி வரைக்குங்க. ஸோ சென்னை டு திருச்சி இந்த பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் 565 ஆகுதுங்க. யூபிஐயில் தான் பே பண்ணாங்க. ஸோ அதனால தான் மோட் ஆஃப் பே டிஜிட்டல்னு வந்திருக்கும். ஸோ இது ஒரு வால்வோ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் எஸ்சிடிசியோட எக்ஸ்ட்ரா தாங்க இருக்கும். கிறிஸ்மஸ் சீசனோடைய டிராஃபிக் பார்த்தீங்களாங்க. ஸோ நாளைக்கு கிறிஸ்மஸ்னால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ டிராஃபிக் இருக்குங்க. 565 ரூபா போட்டிருக்காங்க டிக்கெட். என்ன செய்யறாங்க?
ரைட் நான் அனுப்பிட்டேன் நான் சொல்லிட்டு இல்லை நீங்கள் அவங்களுக்கு போடணும்ல ப்ரூஃப் தான் நான் அனுப்பி விடுறேன். வணக்கம். சரிண்ணா. சென்னையில் தான் வந்துட்டு சென்னையிலேருந்து கிளம்புற க்ரௌடு தான் நிறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே வர க்ரௌடும் செம்ம ஹெவியாகவே இருக்குங்க. ஸோ ஆப்போசிட்டில் ட்ராக்கில் பார்த்தாலே தெரியும், அவங்களும் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாம் பேக்டாக தாங்க இருக்காங்க. நம்மளுக்கு எப்படி இங்கே டிராஃபிக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் இங்கே செம்ம டிராஃபிக்காக தாங்க இருக்குது. இப்போது நீங்கள் பார்க்குறது தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு, அதாவது மேல்மருவத்தூர். ஸோ மேல்மருவத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு போர்டிங் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் பஸ்ஸில் யாரும் போட் பண்ணல, அதுக்கு பதிலாக ஸ்டேஜ் கணக்குங்க. ஸோ இங்கே வந்து அங்கே வந்துட்டு அந்த இருக்கிற இன்சார்ஜிகிட்ட சைன் வாங்கி தான் இந்த பஸ்ஸுக்கு கிளம்பணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம டிரைவருக்கு பின்னாடி சீட்லேயே உட்காந்தாச்சுங்க. லைப்ரரி சார் சாப்பிடலாம் சாப்பிட்டு வாங்க சார். வண்டி ஒரு 15 நிமிஷம் நிற்கும். போட்டோம்.
டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:45 ஆகுதுங்க. அண்ட் டின்னர் பிரேக்காக நிறுத்திருப்பாங்க. ஸோ 6 மணி ஸ்டார்ட் பண்ண ஜெர்னிங்க. ஸோ செம்ம டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா டின்னர் பிரேக் கொஞ்சம் டிலே ஆகாதாங்க வந்திருக்கோம். நானும் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ ரெஸ்ட் ஸ்டாப் எப்படி நிறுத்த போகிறாங்கன்னு ஒரு பயந்துன்னு இருந்தேன். பட் அது எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. ஏன்னா யூஸ்வலாக ஆம்னி பஸ்லாம் நிற்கிற ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் தான் இப்போ நம்ம எஸ்சிடிசி ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது ஒரு ப்ரீமியம் கேட்டகரி பஸ்னால பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே பஸ்ஸு நம்ம பஸ் நிற்கிது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிஐடி ட்ராவல் சென்னை டு ட்ராண்ட்ரம் போகிற பஸ் நிற்கிது. ஸோ நல்லா ஒரு ஆம்னி பஸ் நிறைய பஸ் நிற்கிது. எஸ்பிஎம் ஆகட்டும், திப்பு சுல்தான் ஆகட்டும், ஜெய்வின் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய பஸ் நிற்கிற ஒரு ஸ்டாப்பு தான் நம்ம பஸ்ஸுக்கு ஸ்டாப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க டக்குன்னு உள்ளே போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க எப்படி இருக்குது ரெஸ்ட் ஸ்டாப் எல்லாம். மற்ற நாளில் இவ்வளோ க்ரௌடு இருக்குமா தெரில. பட் இன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவல் டைம், அதுவும் ஃபெஸ்டிவல் சீசனில் பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஹெவியாகவே இருக்குதுங்க. ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு டேபிளுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவ்வளோ க்ரௌடாக இருக்குதுங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில். சாப்பிட்ற இடத்துல வந்து உட்காந்தாச்சுங்க. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா நான் ஏசி, உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி. பட் வெளியில் இடம் இல்லாத பார்த்தீங்கன்னா உள்ளேயும் ஏசியில் வந்து உட்காந்துக்கிறோம். ஆனால் ஆல்ரெடி பஸ்ஸே செம்ம கூலிங்காக இருக்குதுங்க. ஆனால் வந்துட்டு உள்ளே வெள்ளை இடம்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்க்கணும். ஸோ இங்கேயும் செம்ம குளிராக தாங்க இருக்குது. ஒரு மார்க்கமாக தான் போயிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். இவங்க எல்லாருக்கும் ஃபுட்டு வந்துருச்சு. பட் எனக்கு மட்டும் இன்னும் ஃபுட்டு வரவே இல்லைங்க. ஃபைனலி நான் ஆர்டர் பண்ணது வந்துச்சுங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இருக்குது. டின்னர் சாப்பிட்டு முடிச்சு நம்ம சீட்டில் வந்து உட்காந்தாச்சுங்க. ஸோ பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிடுச்சிங்க. அண்ட் டின்னர் சாப்பிட்டு சொன்னால் நல்ல சூப்பரான ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட் தான் நிறுத்துகிறாங்க. அண்ட் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் தாங்க. நைட் டைமில் வெஜ் ரெஸ்டாரண்ட் ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. ஸோ நீங்கள் நாங்கள் என்ன சாப்பிட்ருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் பில்லும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்ல ரேட்டில் தாங்க வந்தது. ஸோ வெளியில் விற்கிற ரேட்டில் தான் இங்கேயும் விற்கிறாங்க. அண்ட் இங்கேருந்து நமக்கு வந்து வேறு டிரைவர் என்ன மாறிட்டார். ஸோ அவர் எவ்வளோ தூரம் ஓட்டார், அடுத்த ரெஸ்ட் ஸ்டாப் எங்கே கொடுக்குறான்னு நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. போட்டுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல பின்னாடி நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆனால் 80 தாங்க ஸ்பீட் லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா 70 to 80 தான் மெயின்டைன் பண்ணி நல்லா சூப்பராக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இப்போதைக்கு பஸ்ஸஸ் எல்லாமே 80 வரைக்கும் லாக். மேபி போக போக பஸ்ஸை வந்துட்டு அந்த ஃபுல் ஸ்பீட் கொடுப்பாங்க. அண்ட் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 80யும் டச் ஆயிடுச்சுங்க. வால்வோ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேபின் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இந்த பஸ்லையும் ட்ராவல் பண்ணனா எப்படி, நான் இங்கே உட்காந்துருக்கேன், அறிவு இங்கே உட்காந்துருக்காரு சொன்னால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வரண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஆமாம் ப்ரோ, திருச்சிக்கு 600 வந்தது ப்ரோ. ஆமாம் வால்வோ. ஹாய் கைஸ், குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுதுங்க. திருச்சி பஞ்சப்பூர் வந்து ரீச் ஆயிருக்குங்க. என்னடா பேக்லாம் மாட்டியிருக்க பஸ்ஸில் இல்லைன்னு கேட்டால் ஆமாங்க. ஸோ நான் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேங்க. சில பல காரணங்களாக பார்த்தீங்கன்னா என்னால் நாகர்கோவில் வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியலங்க. ஆக்சுவலாக பிளான் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மதுரை வரைக்கும் வச்சு ட்ரை பண்ணலாம் தான் இருந்தேன். பட் சில பல காரணங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் நான் சென்னைக்கு வர வேண்டிய சிச்சுவேஷனுங்க. அண்ட் திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டோடைய வாசல்லே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ டிரைவர் என்ன கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி திருச்சியிலே இறங்க வேண்டியது இருக்குன்னு நான் சொன்னதுக்கு சரிப்பா நான் பஞ்சப்பூர் உங்களை என்ட்ரியில் இறக்கி விட்டுறேன், ஸோ அப்படியே நான் பஸ்ஸு கிளம்பிடும் சொன்னாங்க. சரி ஓகேண்ணா பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அண்ட் அழகாக திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்மளை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ டிரைவிங் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே இருந்துச்சுங்க. சீரியஸ்லி பஸ்ஸு சொல்ல போனால் ஏன்னா 6 மணிக்கு ஷார்ப்பாக கிளம்பிச்சிங்க பஸ்ஸு திருச்சி கிளாம்பாக்கம்லேருந்து. அண்ட் 2 ஹவர் கிட்ட டிராஃபிக்லேயே நம்ம மாட்டி 2 ஹவர் தாண்டி 8 மணி தான் நம்ம மேல்மருத்தூரே வந்திருப்போம். டின்னர் பிரேக்கு 9:40 அந்த மாதிரி தான் நிறுத்தினாங்க. பட் திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா 1:30 ரீச் ஆகிட்டாங்க. அதாவது 7 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டு நம்ம திருச்சி ரீச் ஆகிட்டோம் 6 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே. ஸோ அந்த 1.5 ஹவர் அந்த 6 to 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹவர் டிராஃபிக்கில் டிலே ஆச்சு, நடுவில் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு வேற ரொம்ப நேரம் டிராஃபிக்கில் நின்றாங்க. அண்ட் தாண்டி டின்னர் பிரேக்காக ஒரு 20 நிமிஷத்தை நிறுத்துறாங்க. ஸோ இந்த டிராஃபிக்கில் கொஞ்சம் கழிச்சா கூட எனக்கு தெரிஞ்சு 6 ஹவர்ஸில் வந்து சென்னை டு திருச்சி அழகாக நம்ம சொகுசாக வந்து ரீச் ஆகலாங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி செம்ம சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வால்வோவில் செமி ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுறேன். ஆல்ரெடி ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணிருக்கோம். ஸோ அதுவே செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. செமி ஸ்லீப்பரும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா ஏசி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ்ல செம்ம குளிருங்க. சீரியஸாக சொல்ல போனால் வெளியே குளிர், பஸ்ஸுக்குள்ளே குளிர், ஒரு ஹோட்டல் போனால் ஹோட்டல்லையும் ஏசியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செம்ம குளிரோன்னு இருந்ததுங்க. அண்டு டிரைவர் அண்ணாவும் கண்டக்டர்னாவும் சரிங்க. ஸோ 2 பேருமே செம்ம வெல் ட்ரெயின்டு. என் வயசு தாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஸோ அவ்வளோ வெல் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் தான் இந்த வால்வோக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, இனாகரல் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தனியாக வால்வோவில் பார்த்தீங்கன்னா 15 நாள் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ டிக்கெட் ஃபேர் பற்றி சொல்லியிருப்பேன். சென்னையிலேருந்து திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா 585ம், சென்னையிலேருந்து நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா 1275ங்க. ஸோ இதுதாங்க டிக்கெட் ஃபேர் எல்லாம் சென்னை டு நாகர்கோவில். அண்ட் சில பல ரூட்டில் நிறையா வந்துருங்க. ஸோ ஃபியூச்சரில் அது எல்லா ரூட்டையும் ட்ரை பண்ணலாங்க. ஒரு பெஸ்ட்டான பஸ் தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்குது. ஸோ மக்களாக நம்ம தாங்க இந்த பஸ் அழகாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டும் நிறைய பஸ்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. பட் நம்ம பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணும்போது அந்த பவுச்சை உடைக்கிறது, கிழிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதெல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற பஸ்ஸு, ஸோ உங்கள் காசு தான் வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அதுக்கு நீங்கள் தான் பஸ்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அழகாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு சில சூப்பர் லக்ஸரி ட்ராவல்ஸ் நம்ம எஸ்சிடிசிலேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஹெட் கவர்லாம் போடலையாங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் சர்வீஸ்லேருந்து ஹெட் கவர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மேட் வரணுமா. ஸோ அது எல்லாமே வந்துடும் சொன்னாங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸில் ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வால்வோ எஸ்சிடிசி ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்த சூப்பர் டிராவல் விளாக்ல மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு என்ன விளாக் தேவை மறக்காம கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. அடுத்த விளாக்ல மீட் பண்ணுறேன். டாடா.